வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். சாங்கிய நிஷ்டையை 4 விதங்களாக பிரித்து பார்த்தோம். இப்ப யோக நிஷ்டை 3 விதங்களாக பார்ப்போம். அத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, பகவத்கீதையில சாங்கிய நிஷ்டை 4 விதங்களாக இருந்தது. யோக நிஷ்டை 3 பிரிவுகளாக பார்ப்போம். அந்த 3 பிரிவுகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, 1 கர்மத்தை முக்கியமாக கொண்டுள்ள கர்ம யோகம். 2 பக்தி கலந்த கர்ம யோகம். 3 பக்தியை முக்கியமாக கொண்ட கர்ம யோகம். இப்படி 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. முதல்ல கர்மத்தை முக்கியமாக கொண்டுள்ள கர்ம யோகம். இதுல பகவத்கீதையில என்ன கிருஷ்ணர் சொல்றாருன்னா, எல்லா கர்மங்களிலும் உலகில் பொருட்களிலும் பயனையும் பற்றையும் முழுமையாக தியாகம் செய்துவிட்டு நமது வர்ணம் ஆசிரமம் இவற்றிற்கேற்ப சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை நாம் செய்ய வேண்டும். இதுதான் கர்மத்தை முக்கியமாக கொண்ட கர்மயோகம். இதை பற்றி சொல்லும் போது பகவான் கிருஷ்ணன் சில இடங்களில் பயனை மந்திரமாக தியாகம் செய்ய வேண்டும் என்கிறார், சில இடங்களில் பற்றை தியாகம் செய்ய வேண்டும் என்கிறார். அது மட்டும் இல்லாம சில இடங்களில் பயன் பற்று இரண்டையுமே தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பயனை தியாகம் செய்ய வேண்டும் என்ற சொல்லும் இடத்தில் பற்றையும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில் சேர்த்து அறிந்து கொள்ளலாம். அதே போல பற்றை தியாகம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில் பயனையும் தியாகம் செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். பயனையும் பற்றையும் அறவே தியாகம் செய்தால்தான் கர்மயோக சாதனை முழுமையாக புரிந்ததாக எடுத்துக்கொள்ள முடியும். இரண்டாவது பக்தி கலந்த கர்ம யோகம். இதுல பக்தி கலந்த கர்மயோகம் என்பதில் அகில பிரபஞ்சம் 5 உலகம் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 பிரபஞ்சத்திலும் பகவான் நிறைந்திருக்கிறார். அதுவே அகில பிரபஞ்சத்தின் பகவான் நிறைந்திருக்கிறார் என நினைப்போடு தன் வர்ணத்துக்குரிய கடமைகளை செய்துவிட்டு அவரையே வழிபடுதல் கூறுகிறது பகவத்கீதை. ஆகவே இதை பக்தி கலந்த கர்மயோகம் என்று எண்ணலாம். மூன்றாவது பக்தியை முக்கியமாக கொண்ட கர்மயோகம். இதிலே பக்தியை முக்கியமாக கொண்ட கர்ம யோகத்திலே இதில் 2 உட்பிரிவுகளாக இருக்குது. முதல் பகவானுக்கு அர்ப்பணம் என்ற கர்மம், பகவானுக்காக செய்யப்படும் கர்மம். இதிலே முதலாவதாக பகவானுக்கு அர்ப்பணம் என்ற கர்மத்தை பார்ப்போம். பகவானுக்கு அர்ப்பணம் என்ற கர்மம் கூட ஒரு வகைகளில் செய்யப்படும் மமகாரம் பற்று பயனில் கருத்து இவற்றை தியாகம் செய்து இவற்றையெல்லாம் பகவானுடையவை நானும் பகவானுடையவன் என்று எல்லா செயல்களிலும் நடைபெறும் எல்லா செயலும் பகவான் செய்வதே, பகவான் என்னுடைய கைப்பாவை போல என்னை ஆக்கிவிடுகிறார் என்று எண்ணத்துடன் அவ்வாறு ஆணைப்படி பகவானுடைய திருப்பாதத்திற்காகவே சரணாகதி அடைந்து அவரையே நினைத்தால் சாத்திரங்கள் விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்று அவர்களை அங்கே அவருடைய திருவடிகளில் போய் சேர்கிறது என்று சொல்கிறது பகவத்கீதை. இது தவிர வேறு விதமாக பகவானுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய கர்மம் உண்டு. வேறு ஒரு லட்சியத்துடன் ஒரு கர்மத்தை செய்துவிட்டு முடிவில் அதை பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது, கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதே இடையில் பகவானுக்கே அர்ப்பணம் செய்வது, கர்மம் முடிந்ததும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது அல்லது கர்மத்தின் பயனை பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது, இதுவும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது ஆரம்ப நிலையே. இவ்வாறு செய்ய செய்ய மேலே கூறியுள்ள நாம் பார்த்த முழுமையான பகவத் அர்ப்பணம் நிலை வந்துவிடும். இரண்டாவது பகவானுக்காக செய்யப்படும் கர்மங்களுக்கு 2 வகைப்படும். ஒன்று சாத்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை பகவானை அடைவதற்காக, பகவானின் அன்பை பெறுவதற்காக அல்லது பகவானுடைய திருப்திக்காக பகவானுடைய ஆணைப்படி செய்கிறோம் என்று நினைத்து செய்வதும் ஒரு விதத்தில் பகவானுக்காக செய்யப்படும் கடமையே. இரண்டாவது மற்றொன்று பகவானுடைய உள் பக்தியினால் பிரேமையினால், அதாவது அவர் மேலே இருக்கிற பற்றினால் தானே முன் வந்து
பகவானின் விக்கிரகம் முதலியவற்றிற்கு பூஜை செய்வது, உபாச்சாரம் செய்வது, அதாவது உபன்யாசம் செய்வது, அவருக்கு நெய்வேத்தியம் செய்வது, நாம் பஜனை செய்வது, தியானம் செய்வது முதலிய உபாசனைகள் இவையும் வெளி பார்வையில் கூட பகவான் சம்பந்தமாக பகவானுக்காகவே செய்யப்படுபவை. ஆகவே இந்த இரண்டும் பகவத்தை கர்மத்திற்கு உட்பட்டவை என்றும், இவற்றை பகவான் மத்கர்மம் என்றும் மதத்த கர்மம் என்றும் பெயரிட்டு கூறுகிறார். அனன்ய பக்தி என்றும் பக்தி யோகம் என்றும் கூறுவார். இது கூட பகவானுக்கு அர்ப்பணம் என்ற கர்மம், பகவானும் செய்யப்படும் கர்மம். ஆகவே இரண்டு வகைகளும் சேரும். இதிலே இவற்றை எல்லாம் பயன் பகவானுக்கு அடைவது தானே என்று நாம் நினைக்கிறோம். இங்கே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. யோக நிஷ்டை தனியாகவே பகவானை அடைய செய்யுமா, அல்லது ஞான நிஷ்டையின் ஒரு பகுதியாக இருந்து பகவானை அடைய செய்யுமா? இதற்கு பதில் கிருஷ்ணர் சொல்லுகிறார். கீதையின் பிரகாரம் இரண்டுமே என்பதுதான் இதோட பதில். அதாவது யோக நிஷ்டை தனியாகவும் பகவானிடம் கொண்டு சேர்க்கும், மோட்சம் அடைய தனியாகவே உதவும் என்று சொல்லப்படுகிறது. அத்துடன் ஞான நிஷ்டைக்கு உதவியாக இருந்தும் பகவானிடம் கொண்டு சேர்க்கும். சாதகன், அதாவது ஒருத்தன் விரும்பினால் ஞான நிஷ்டையின் உதவியின்றே நேராக கொண்டு சேர்க்கும் பகவானிடம் பாதத்திற்கு. சாதகன் விரும்பினால் ஞான நிஷ்டையின் உதவியின்றே நேரே ஒரு கர்மயோக நிஷ்டையில் ஊன்றி, அதாவது நினைத்து நின்று பிரம்ம சித்தியை பெற முடியும். அல்லது கர்மயோக நிஷ்டையின் மூலம் ஞான நிஷ்டையை பெற்று பிறகு அந்த ஞான நிஷ்டையின் மூலமே பகவானை அடைய முடியும். இந்த இரண்டில் எதை கடைபிடிக்கலாம் என்பது சாதகனின் விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது. அதாவது யோக நிஷ்டை என்பது தனியான சுதந்திரமான சாதனை என்று பகவான் ஸ்லோகங்களிலே, எந்த ஸ்லோகங்களிலே 5, 4, 13வது ஸ்லோகங்களிலே தெளிவாக சொல்கிறார். அதை நாம் அத்தியாயங்களிலே பார்ப்போம். பகவானிடம் உள்ளத்தை நிலைநிறுத்தி பகவானுக்காகவே கர்மங்களை செய்பவனும் பகவானுடைய கிருபையாலே பகவான் கிடைக்க பெறுகிறார், அதாவது ஒருவனுக்கு கிடைத்து விடுகிறான் என்று சொல்கிறார். இதை பகவான் பல இடங்களிலே கூறுகிறார். இதே போல நிஷ்காம கர்மமும் உபாசனையும் கூட ஞான நிஷ்டையின் பகுதிகளாக அமைந்துவிட முடியும். ஆனால் ஞான யோகம் பகவானுடைய இரண்டரை ஒன்று ஆகிறது. உபாசனை யோக நிஷ்டைக்கும் அல்லது பக்தி யோகத்திற்கும் உதவியாக அது அமைய முடியாது என்று பகவத்கீதையிலே ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுகிறார். அதே போல பக்தி யோகத்திலும் ஆகட்டும், அதாவது கர்ம யோகத்திலும் ஒரு சாதகன் ஒருவன் வேறு, பகவான் வேறு என்று பாவனை ஊடுருவி நிற்கும். ஆனால் ஞான நிஷ்டையில் சாதனை புரிபவன் சாதனையில் நடுவில் தன் கருத்தை அல்லது தன்னுடைய கருத்து மாறுவதாலோ ஆர்வம் மாறுவதாலோ ஞான நிஷ்டையை விட்டுவிட்டு யோக நிஷ்டையை போக செய்கிறான், அதாவது யோக நிஷ்டையை புரிந்து கொள்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அது வேறு விஷயம் என்று பகவான் சொல்கிறார், அதாவது கிருஷ்ணன் சொல்கிறார். எவன் ஒருவன் கர்ம யோக சாதனை புரிந்த பிறகு சாங்கிய யோக சாதனை மூலம் சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவை அடைவதற்கு முறை என்ன என்று கேட்கலாம். இதை அறிந்து கொள்ளும் பொருட்டு அது தியாகம் என்ற பெயரால் 7 படிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 படிகளை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.